வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி. 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 7லேருந்து 8 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கல்லுப்பு தேவையான அளவு. நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம பூண்டு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பொரியணும். ஆனால் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும். தக்காளி 1 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கோழியை சேர்த்த பிறகு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இது நல்லா வதங்கணும். இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதிலே நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் இதை எல்லாமே ஒன்றா கலந்து அந்த கறியோடு மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கம்மியாக இருக்கணும், புதினா நிறையா இருக்கணும். அப்படி ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லா இடத்துக்கும் கலக்கணும். அதனால தான் இப்போ இதில் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் 3 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். 4லேருந்து 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சுட தண்ணி தான் ஊற்றுவேன். எப்பயுமே நீங்களும் சுட தண்ணியே ஊற்றுங்க. இல்லைன்னா கறி மறுத்துடும். நம்மளுக்கு குக்கர் எதுவுமே போடாமல் நம்ம இந்த வானல் இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயே நம்ம செய்கிறதோட்டு நம்ம சுடு தண்ணி ஊற்றி செய்யக்குள்ளே தான் கறி மறுக்காமல் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து நான் திறந்து பார்த்தேன். நடுவில் அடிக்கடி கிண்டி விட்டுடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் 1/2 அன் ஹவர் கழித்து திறந்து பார்க்கல எனக்கு நல்ல கறி எல்லாம் வெந்து குழம்பும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா நல்ல ஒரு நாட்டுக்கோழியாக இருந்தால் அது 5 விசில் தாங்கும். பிஞ்சு நாட்டுக்கோழியாக இருந்தால் அது 3 விசில் தான் தாங்கும். அதனால் நீங்கள் 2 விசில் 3 விசில் விட்டுட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்ப விசில் போட்டுக்கலாம். அதே மாதிரி கறியாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் வதக்கின பிறகு அதில் பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, சுடு தண்ணி ஊற்றுங்க. அதே போல் பெப்பர் பவுடர் எப்பயுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.